வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம், என்னுடைய பர்சனல் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம், ஃபியூச்சர் பிளான்ஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில், அதாவது நேஷனல் இஷ்யூ வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்திங்கன்னா, கிழிஞ்சது கிருஷ்ணகிரின்னு ஒரு டைலாக் வரும், நடிகர் டைலாக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து நிறைய சாதிச்சு கொடுத்துருக்கேன். அது வந்து மக்களுக்கு நல்லா தெரியும், என்னோட சேனல் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா 1211 பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க. அது மட்டும் இல்லாத நிறைய அவார்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். பெரியார் விருது, அப்புறம் வந்து பத்மஸ்ரீ விருதுக்கு விண்ணப்பிக்க போகிறேன். இப்போ வந்து என்னோடய ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச கட்சியில் வந்து கண்டிப்பாக நான் எம்பி சீட்டு கேட்பேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது அடுத்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது கண்டிப்பாக நான் எம்பி சீட்டு கேட்பேன். லோக்சபா கேட்பேன். அதே ராஜ்யசபா சீட்டு வரும்போது ராஜ்யசபா சீட்டும் கேட்பேன். நேஷனல் இஷ்யூவை பற்றி எனக்கு அதிகமாக தெரியும். அது நேஷனல் இஷ்யூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த டைம் நேரில் கூட போயிட்டு சீட்டு கேட்கல, கடிதம் மூலமாகவே கேட்டேன். அடுத்த டைம் வந்து எனக்கு பிடிச்ச கட்சியில் பணம் கட்டி நேரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கேட்பேன். இல்லாட்டி மறுபடியும் லெட்டரை அனுப்பிச்சு கூட நான் சாதிச்சது எல்லாமே அனுப்பி கூட வந்து எம்பி சீட் கண்டிப்பாக கேட்பேன். இதை பற்றி ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு தகவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ போடுறோம். ஏன்னா நம்ம சேனல் வியூவர்ஸையா ஏன் இந்த டைமு ஒரு 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 கேண்டிடேட் வந்து ரெண்டு சீட்டு வந்து நிற்கலாம், 2 தொகுதியில் நிற்கலாம், அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து நேஷனல் இஷ்யூவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்து நேஷனல் இஷ்யூவில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அதனால் வந்து எம்பி சீட்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் கேட்பேன். கண்டிப்பாக அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச கட்சியில். இதை பற்றி ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனல் வீடியோ பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, அப்புறம் ஹெட்மாஸ்டர் தலைமையில் பார்த்தீங்கன்னா 10, 11, 12ஆம் வகுப்பு எக்ஸாம் இன்விகிலேட்டர் ஜாப்லாம் வரும் டிஎன்பிஎஸ்சி. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டியெல்லாம் இருக்கும். யூனிவர்சிட்டிலலாம் வந்து எக்ஸாம் இன்விகிலேட்டர் ஜாப் வரும். அதுக்கு வந்து பரிந்துரை செய்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம், சர்டிஃபிகேட்ஸ், படித்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிட்டு, அது வேணால் மேக்ஸிமம் சண்டேனால தான் நடக்கும். ஒரு சிலவங்களுக்கு மட்டும், ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் ஒர்க்கிங் டேஸில் நடக்கும். அதுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படி வில்லிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து எக்ஸாம் இன்விகிலேட்டர் ஜாபுக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்புவேன். அது மட்டும் இல்லாத அடுத்த ஃபியூச்சர் பிளான்ஸில் எம்பிக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்ச கட்சியில் வந்து விண்ணப்பிப்பேன். இப்போ 2 தொகுதியில் ஒரு கேண்டிடேட் வந்து போட்டிடலாம். இருந்தாலும் எம்எல்ஏ சீட்டுக்கு நான் போட்டியிடல. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல், பர்சனல் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரிய டைம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வரை வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.